ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சரித்திரத்தில் நாங்கள் காண்கிறோம் என்ன விதமாக என்றால், எங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். ஒரு இரத்தம் தானாகவே ஜெபிச்சு, தானாகவே சிந்தித்து, பிதாவிடம் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து பெருந்துளிகளாக வேர்வை இரத்தமாக விழுந்தது. வேர்வை பெருந்துளிகளாக இரத்தமாக விழுந்தது. இதை தாங்க முடியாமல் இருக்கிற வேளையிலே பிதாவானவர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பி இயேசுவை அங்கே என்ன செய்கிறார்? ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். பின்பு அங்கே சேனைகள் வந்தது அவரை பிடிப்பதற்கு. அப்பொழுது அவர்களால் கட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார். பின்பு போந்தியு பிலாத்துவின் காலத்திலே அங்கே இயேசுவை அங்கே சிலுவை சவுக்கினால் அடிப்பதற்கு அவரை கட்டி 39 அடிகள் அடித்து அதனூடாக இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தம் ஒரு மனிதன் தாக்கும் பொழுது வரும் இரத்தம். முதல் இரத்தம் உலகத்தை சிந்தித்து பிதாவுடன் ஜெபிக்கும் பொழுது வந்த அன்பின் இரத்தம். இந்த இரத்தம் பிலாத்துவினுடைய முற்றத்தில் வைத்து அடித்த இரத்தம். அங்கே இந்த இரத்தம் இயேசுவை பலவந்தமாக அடிக்கும் பொழுது வந்த இரத்தம். கைகளில் கட்டும் பொழுது வந்த இரத்தம். பின்பு சிலுவை சுமக்கும் பொழுது வந்த இரத்தம். சுமந்தொண்டு போகும் பொழுது விழும் பொழுது அவருடைய முழங்காலிலும் கைகளிலும் விழுந்து ஏற்பட்டு வந்த இரத்தம். இப்படியான இரத்தம். இது ஒரு மனிதன் சித்திரவதைப்படுத்தும் பொழுது இரத்தம், இந்த இரத்தம். ஆனால் முதல் சிந்தின இரத்தம் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே எங்களை மீட்பதற்காக பிதாவுடன் ஜெபிக்கும் பொழுது வேர்வை இரத்த துளிகளாக விழுந்தது, பெருந்துளிகளாக விழுந்தது என்று நாம் காண்கிறோம். பின்பு அவரை சிலுவையிலே ஆணிகள் அடைத்தவரே என்ன நடந்தது? அங்கேயும் இரத்தம் அங்கே விழுந்தது. இரத்தம் கால்களிலிருந்து, கைகளிலிருந்து, விலா எலும்புகளிலிருந்து, உடம்பிலே முள்முடி சூடப்பட்டு இரத்தம் விழுந்து கொண்டு வந்தது. இந்த இரத்தம் நாங்கள் சொல்லுவோமானால், இந்த இரத்தம் மனிதர்களால் தாக்கப்பட்டு வந்த இரத்தம். இந்த இரத்தம் மனிதர்களால் தாக்கப்பட்ட இரத்தம். பாவம் செய்யாதவராய் இருந்த வேளையிலே அவரை பலவந்தமாக தாக்கி அவர் சரீரத்திலிருந்து வந்த இரத்தம். அது மனிதர்களுடைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இரத்தம். இரத்தம், இந்த இரத்தம் நல்லதென்று நீங்கள் தான் பைபிளை படிக்கும் பொழுது பார்க்க வேண்டும். இந்த ஒரு மனிதனுக்கு நாங்கள் அடிக்கும் பொழுது இரத்தம் பெறுவது அது சகஜம். இரத்தத்தில் உயிருண்டு. ஆனாலும் இயேசுவை யாரும் கொல்ல முடியாது. ஆயனதான் இயேசு என்ன செய்தார்? பிதாவிடம் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். ஏன் ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், அந்த ஆவி பிதாவிடம் இருந்துதான் இயேசு ஜெயிப்பிக்கப்பட்டார். அதுதான் அந்த சரியான உண்மையான வேத ஒழுங்கின் சத்தியம். அதுதான் பிதாவானவர் தன்னுடைய வேலையை செய்வதற்காக இயேசுவை ஜெயிப்பித்தார். அதான் இயேசு சொல்றார் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே, ஒன்றான மெய்த்தவனாய உண்மையும் அவர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்து அவருடைய நித்திய ஜீவன். அப்ப இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்றார், உலகம் உண்டாருக்கு முன்னும், மலைகள் உண்டாருக்கு முன்னும் பிதாவானவர் என்ன செய்தார்? பிதாவானவர் வரை பார்க்கிறார். அவருக்கு பக்கத்தில் அவர் செல்ல பிள்ளையா இருந்ததாக நான் சொல்லவில்லை, இயேசுதான் சொல்லுகிறார். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாங்கள் காண்கிறோம், இயேசுவை யாரும் கொல்ல முடியாது. அவர் தாமாகவே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தை என்ன செய்கிறார்? பாவமில்லாதவராக இருந்தும் அவர் அடிக்கப்பட்டபடியால் அதிலே ஒரு கிரெடிட் எங்களுக்கு கிடைக்கிறது, எங்களை மீட்பதற்காக உண்டு. ஆனால் எங்களை மீட்பதற்காக அவர் செய்த பிரசங்கங்கள் கணக்கு உண்டு. அந்த பிரசங்கங்களை அதை அதிகமாக மக்கள் ஒரு கதை மாதிரி நினைக்கிறார்.
அவர் 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 எங்களை மீட்பதற்காக பல வழிகளை கையாண்டிருக்கிறார். பிதாவானவர் அவரை பயன்படுத்தியிருக்கிறார். அதுதான் சொல்றார், நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது எந்த வார்த்தைகள் ஒன்றும் என்னுடையது அல்ல, அது பிதா கொடுத்தது தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் விளங்கப்படுத்துகிறார். அதனால தேவ பிள்ளைகளை மிகவும் அணுகுமுறைகளை கவனிக்க வேண்டும். இந்த நாட்களில் உலகம் எல்லாம் அவருடைய நாமத்தை நினைத்து கொண்டாடுகிறார்கள், உண்மை இல்லை என்றில்லை, விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் இயேசு பூமிக்கு இங்கே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்ற ஒரு கேள்வி ஒன்றை அவர் இயேசு கேட்கிறார். இயேசு அந்த கேள்வியை கேட்கிறார். பாருங்கள், இயேசு அன்பா நேசித்த எல்லாரும் அவரை கைவிட்டாங்க. பேதுரு அவரை பின்தொடர்ந்து வந்தவன், அவன் கூட என்ன செய்கிறார்? அவரை மறுதளிக்கிறான். யூதாஸ் அப்பத்தை புசித்தான், ஆனால் இரத்தத்திலே பானம் பண்ணவில்லை, புதிய உடன்படிக்கையில் சேரவில்லை. ஆனால் மற்ற 11 சீசரும் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டபடியால் அவர்கள் என்ன செய்தார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். யூதாஸ் புதிய உடன்படிக்கையிலே அரவாசியத்தான் பெற்றுக்கொண்டான், ஆனால் இரத்தத்தை அவன் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவன் நாண்டு கொண்டு செத்ததாக நாங்கள் காண்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளை ஒரு சுருக்கமான செய்தியை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் தருகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிச்சீங்கள் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றேக்க அவரை உயிர்த்தெழும்பதற்கு பிதாதான் காரணம். இயேசு பிரசங்கம் பண்ணுறார், நீங்கள் அந்த நீதிமானை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள், ஆனால் பிதாவானவர் அவரை என்ன செய்தார்? எழுப்பினார் என்று அவன் சொல்லுகிறான். அப்போதான் ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்கள், பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதளித்தான். ஆனால் பிறகு பேதுரு மனம் திரும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் 5000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிப்புக்குள்ள வந்தார். இயேசு உண்மையாகவே அவர் எங்களுக்காக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தேவகுமார் அனுப்பப்பட்டார். அவர் தாமாக இந்த பூமிக்கு வரவில்லை, பிதாவானவர் அவரை தெரிவு செய்து அவரை அனுப்பினார், அந்த குமாரனை. அதான் யோவான் 3:16 சொல்லப்படுறது. ஆகினாலே நாங்கள் அதிகம் எத்தனையோ காரியங்களை வேதத்தில் நாங்கள் காண்கிறோம், இன்னும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவ்வளோ காரியங்கள் இன்னும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால தான் இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு 1000 காலம் அரசாட்சி செய்ய வரப்போகிறார். 1000 காலம் அரசாட்சி செய்யும் பொழுது 993 வருஷங்கள் ஆட்சி செய்கிற வேளையிலே அவருடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பின்பு 7 வருடங்கள் திரும்பவும் இதே போல பிசாசுகளை கட்டி வைத்த தேவன் திறந்து விடுவார். அப்பொழுதுதான் பிசாசு வந்து இதே போல கிளம்பங்களை செய்வார். அதிலேயும் நாங்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாக அவருடைய ராஜ்யத்தில் இருந்தால்தான் பின்பு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போது பரலோக ராஜ்யம் போக முடியாது. நாங்கள் போவது அங்கே பாரடைஸ், அது சொல்லப்படுது. பாரடைஸ் என்றால் நாங்கள் அதை பார்க்குறோம், பாரடைஸ், அங்கே தான் எல்லாரும் போயிருக்கிறார்கள். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலிலே பரிசுத்தமாக கல்லறையை விட்டு எழுப்பி நடந்தாரலாம் நகரத்திலே. பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு சிறப்பான அம்சங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.